ஒன்றிய அரசை கண்டித்து மற்றும் நமது பிஜேபியோடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்து கடுமையாக பேசியதற்கு பதில் சொல்வதற்கும் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பெரும் பொதுக்கூட்டத்திற்கு மாநாடு போல் காட்சியளிக்கிறது. அதுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணாமலை அவர்களுக்கு சவுக்கடி கொடுப்பது போல் பதிலை கூற கொண்டு வந்திருக்கும் மாநிலங்களவை உறுப்பினரும் எங்களுடைய மாநிலங்களவை தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே மற்றும் அணிகளின் உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே அண்ணாமலை வந்து பேசுனதா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மருத்துவத்துறையை பற்றி ரொம்ப அவர் வந்து அதனால தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சரால் தான் வந்து இந்த மருத்துவத்துறை வந்து சரியா இல்லைன்னு விஷயத்த சொன்னார். பாராளுமன்றத்தில் போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்த பதில், அதாவது அவங்களுடைய கட்சியை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் நான் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில், அதாவது அவர் பேசுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாக நம்மளுடைய மருத்துவத்துறையை வெகுவாக பாராட்டியுள்ளார். என்னன்றதை நான் படிக்கிறேன். அன்னைக்கு நான் அண்ணனுக்கு கூட அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிட்டேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கர்ப்பிணிகள் வந்து டெலிவரி ஆனாங்கன்னா 54 பேர் தான் வந்து மரணிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்தியாவிலே வந்து குறைந்த தரவரிசை. அந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பிரசவ காலத்தில் தாய் மரணிக்கும் நிகழ்வு வந்து ரொம்ப குறைவாக தமிழ்நாடு வந்து 3வது இடமா இருக்கு அகில இந்தியாவிலேயே. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் பிரசவ காலத்தில் குழந்தைகள் இறப்பதும் வந்து தமிழ்நாட்டில் தான் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பச்சிளம் குழந்தைகள் மரணிப்பதும் வந்து குறைந்தது 1000க்கு 9 பேர் தான். அதுவும் வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குதுன்றது நான் கேட்ட கேள்விக்கு பாராளுமன்றத்திலே பிஜேபியை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் நட்டா அவர்கள் எனக்கு கூறிய பதில். அங்கே நட்டா கூறிய பதில் நமக்கு இங்கே இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறையை வந்துட்டு மிகவும் கீழ்த்தரமாக பேசி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே படித்தவரா என்பதை நான் உங்களுடைய கேள்விக்கே விட்டுவிடுகிறேன். 2வது விஷயம், இங்கே அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய தொகுதிக்கு உட்பட்ட நம்மளுடைய கிண்டியில் வந்து நம்மளுடைய ராஜ்பவன் இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கிறார், கவர்னர்னு பேர் சொல்லிட்டு. அவர் வந்து நம்ம இங்கே கூட இந்த அனுப்பக்கூடிய மசோதாக்களை எல்லாம் வந்து அவரோட சீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு மேலே அனுப்பாமல் அவங்களே வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு மண்டையில் சம்மட்டியால் அடித்தபடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு வேர்டிக் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களை மேலே அனுப்பணுங்கிறது. இதுதான் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இங்கே வந்து நமக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களை பற்றி ஒரு சிறு கருத்தை மட்டும் கூறி அடுத்து மாவட்ட செயலாளர்கள் பேச இருக்கிறார். நமக்கு வந்து அவசர கால நிலை வந்தது 1976. அந்த அவசர கால நிலையில் வந்துட்டு மிசான்னு சொல்லுவோம். அந்த கொடுமையான மிசால வந்து 2 முக்கியமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு திராவிட மாடல் ஆட்சி கொண்டிருக்கும் நம்மளது தளபதியார் முதலமைச்சர் அவர்கள் அன்று மிசாவில் கைதாய் தான் இன்று செதுக்கிய அவர் என்று நமக்காக திராவிட மாடல் ஆட்சியை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். 1. 2, இப்பொழுது நமக்கு வந்து கூட்டத்தில் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து நமக்காக அண்ணாமலைக்கு இந்த செங்கலை பேற்றுறதற்கு அவரை பேர்ப்பதற்கு வந்து கொண்டிருப்பவரும் இன்று அவர் கைதான நாள். மிசாவில் திருச்சி சிவா அவர்கள் இன்று 49 ஆண்டுகளுக்கு முன் திருச்சி பெரியார் கல்லூரியில் வந்து முதுலை மாணவராக இருக்கும்போது இன்று அவர் கைதான நாள். வந்து அவர் தனது சிறப்பு உரையை ஆற்றுவார். வாய்ப்பளித்து எனக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.